Glory be to the Father, to the Son, and the Holy Spirit. பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியா இருக்கிற ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. Praise the Lord and good evening everyone for this evening service of Lockdown Prayer Fellowship, a family meeting and gathering and praising God. இந்த மாலை ஆராதனைக்கு, இந்த குடும்ப ஆராதனைக்கு லாக்டவுன் நேரத்திலே தளர்ந்து இருந்தாலும் முழுதான் தளர்த்தப்படவில்லை. பட் இருந்தாலும் இந்த குடும்ப ஆராதனைக்கு குடும்பங்களின் அபயங்களாக ஒன்று திரண்டு வந்து நம்ம ஆண்டு துதிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். இதற்காக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் இணைத்ததற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த மாலை ஆராதனையை நாம் துவங்கி பாடல்களோடும் துதியோடும் சாட்சியோடும் கர்த்தருடைய வார்த்தையோடும் ஜெப குறிப்புகளோடும் நாம் கர்த்தரை நாம் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய வல்லமையில நாம் பெற்றுக்கொண்டு அவரிடத்துல நம்முடைய ஜெபக்குறிகளை நாம் வைக்க போகிறோம். சாட்சியாய் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை நாம் மகிமையாக கூறப்போகிறோம். May God bless this wonderful day and let's begin the service with a small prayer. I call upon Sister Mary Manohar to come forward and to lead us all in prayer for this evening service. நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரி மேரி மனோகர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். வாசம் செய்கிறேன் வைப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஜீவனை கொடுத்து வைப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா விதமான தீவிலும் பயத்திலும் இதுல இருக்கிற ஒவ்வொரு முறையும் வசனத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் அப்பா. நீதான் மகிமையாய் நீர் இறங்கி வந்து ஆண்டவரே உணரத்தக்க வல்லமையாய் பாடுகின்ற பாடல்களையும் சொல்லப்பட்ட கிருபை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களை விடுதலை படுத்தபடி முழுவதும் கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தை கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே உடைய கருத்துக்கள் எடுத்துக்கொள்ள முடிக்க ஜெபிக்கிறேன். எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கும், எல்லா விதமான கசப்பும், எல்லா விதமான சோர்வில இருந்து ஆண்டவரே நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். எந்த ஒரு கனெக்டிவிட்டி ப்ராப்ளமும் ஆடியோவுடைய ப்ராப்ளமும் ஆண்டவரே எந்த பிரச்சனையும் வந்து விடாதபடிக்கு ஆண்டவர் நீர் காத்துக்கொள்ளும்படிக்கு ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுடைய ரத்தத்தினாலே ஆண்டவர் நீர் கன்சீல் பண்ணி ஆண்டவர் இந்த 2 மணி நேரம் நீர் அவர்களை நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மிகுதியான எல்லா கருத்தும் கருத்தை தருகிறேன். துதிகன மகிமை உங்கள் நாமத்துக்கு கிடைக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவ பிதாவே, ஆமென். Amen. Thank you sister for leading us all in prayer. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். விடுதலையின் ஜெப வீட்டிலிருந்து, விடுதலையின் ஊழியத்திலிருந்து. May God bless you and your family abundantly. ஆரம்ப கவியாக நாம் எப்பொழுதும் பாடுவது போல வல்லமை உண்டு வல்லமை உண்டு என்ற கவியை நாம் எப்பொழுதும் பாடி கர்த்தரை துதித்து அவருடைய வல்லமையை பெற்றவர்களாக நாம் இருப்போம். இந்த நாளிலும் அந்த பாடலை பாட போகிறோம். Let's sing there is power, wonder working power to get the power of God and to fight the enemy, evil and the obstacles what it is going to come against us. In Jesus' name, amen. There is power, wonder-working power in the blood of the Lamb. There is power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். There is power, wonder-working power in the blood of
the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Hallelujah. Amen. முதல் பாடலை நாம் பாடுவோம். தேவனுக்கு மகிமையாக இந்த பாடலை நாம் பாடும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து நாம் துதிகளோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். Let's sing with our wholeheartedly from our body, from our soul. Let's sing and praise God this wonderful song that God has given to us tonight. என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். உளையான சேற்றி நின்று தூக்கியே நிறுத்தினீரே, உளையான சேற்றி நின்று தூக்கியே நிறுத்தினீரே. உந்தனை நான் மறவேன், உந்தனை போற்றிடுவேன். உந்தனை நான் மறவேன், உந்தனை போற்றிடுவேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே, தாயினும் அன்பு வைத்தே தாங்கியே காப்பவரே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே, ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும்.
என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். ஆகார் நழுகுரலை அன்று நீர் கேட்டீரல்லோ, ஆகார் நழுகுரலை அன்று நீர் கேட்டீரல்லோ, கருத்துடன் ஜெபித்துமே நான் உந்தனை தேடுகிறேன், கருத்துடன் ஜெபித்துமே நான் உந்தனை தேடுகிறேன். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். என் இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம், என் ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஆமென். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதங்கள் புஸ்தகம் 34வது அதிகாரம். யாரா எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கிறேன். Responsible psalm for today is Psalm chapter 34. Please read it and grab the God's blessings for you and your family. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை ஆபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுகுண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரனின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிறவன் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த அந்த அருமையான சகோதரியும் ஒரு குடும்பத்தையும் கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பாராக. May God bless these wonderful verses and may God bless the sister who happened to read it and her family abundantly. Let's sing the second song to glorify God.
It's an English song. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல். நாம் சேர்ந்து பாடி துதித்து கர்த்தரை நாம் சங்கீர்த்தனம் பண்ணுவோம். One thing we ask of you, one thing that we desire, that as we worship you, Lord, come and change our lives. Arise, 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 take your place, enthroned on a place, arise, King of Kings, Holy God, as we sing, arise, arise, arise. One thing we ask of you, one thing that we desire, that as we worship you, Lord, come and change our lives. Arise, 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 take your place, be enthroned on a praise, arise, King of Kings, Holy God, as we sing, arise, 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 arise. We lift you up, we lift you up, we lift you up on our praises. We lift you up, we lift you up, we lift you up on our praises. We lift you up, we lift you up, we lift you up on our praises. We lift you up, we lift you up, we lift you up on our praises. Arise, 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 take your place, be enthroned on a praise, arise, King of Kings, Holy God, as we sing, arise, 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 arise. Hallelujah. Glory be to God. Amen. The first Bible reading is taken from the book of John, chapter 3, verse 16. யோவானின் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16 வசனம். எடுத்துள்ள வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். For God so loved the world that he gave his only Son, that whoever believes in him should not perish but have eternal life. Amen. Amen. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதே. Amen. May God bless this wonderful verse, and God bless ma'am and her family abundantly for reading this verse. Glory be to God. Amen. Let's sing the third song. It's a Tamil song. It's a very old song. It is written by one of the greatest legend, Dr. Anand Challappa.
He has composed many songs and he happens to play for the greatest musicians of all time. ஒரு பெரிய மிக இசை கலைஞர். கர்த்தருக்கென்று தன்னுடைய மருத்துவ தொழிலில் இருந்தாலும் துறையில் இருந்தாலும் கர்த்தருக்கென்று அநேக பாடலை எழுதியிருக்கிறார். ஒரு பழமையான பாடல், ஒரு நல்ல ஆழ்ந்த அர்த்தத்தை கொண்டுள்ள பாடல், அருமையான ஒரு ராகத்தையும் கொண்டுள்ள ஒரு பாடல். The song has a wonderful melody and also has a wonderful tune, and the words are so deep. Let's sing the song and praise God. Yes,
Second Bible reading is taken from the book of Romans chapter 10 verse 9. ரோமர் எழுதின புஸ்தகத்திலே 10வது அதிகாரம் 9வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரத்திலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். That if thou shalt confess with thy mouth the Lord Jesus and shalt believe in thine heart that God hath raised him from the dead, thou shalt be saved. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், சேர்ந்து பாடல் நாம் கர்த்தரை துதிப்பதற்காக. Let's sing and glorify God with this wonderful song. God is fighting for us. God is on our side. He has overcome, yes, He has overcome. We will not be shaken. We will not be moved. Jesus, you are here. Carrying in our burdens, covering our shame. He has overcome, yes, He has overcome. We will not be shaken. We will not be moved. Jesus, you are here. I will live, I will not die. The resurrection power of Christ alive in me, and I am free in Jesus' name. Carrying in our burdens, covering our shame. He has overcome, yes, He has overcome. We will not be shaken. We will not be moved. Jesus, you are here. I will live, I will not die. The resurrection power of Christ alive in me, and I am free in Jesus' name. I will live, I will not die. The resurrection power of Christ alive in me, and I am free in Jesus' name. God is fighting for us, pushing back the darkness, lighting up the kingdom that cannot be shaken. In the name of Jesus, enemies defeated. We will shout it out, shout it out. God is fighting for us, pushing back the darkness, lighting up the kingdom that cannot be shaken. In the name of Jesus, enemies defeated. And we will shout it out, shout it out.
God is fighting for us, pushing back the darkness, lighting up the kingdom that cannot be shaken. In the name of Jesus, enemies defeated, and we will shout it out, shout it out. I will live, I will not die. The resurrection power of Christ alive in me, and I am free in Jesus' name. I will live, I will not die. I will declare and live too high. Christ revealed, and I am healed in Jesus' name. In Jesus' name. In Jesus' name. In Jesus' name. Glory be to God. Second reading is taken from 1 Peter chapter 1 verse 23. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். You have been born anew, not of perishable seed, but of imperishable, through the living and abiding word of God. Amen. Amen. Glory be to God. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிவிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. படித்த அந்த சிறு மகளையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மேலும் அவர்கள் குடும்பத்தை பாதுகாப்பாராக. God will bless this wonderful verses and also the daughter who happened to read it, and may God bless her and her family abundantly. Amen. சாட்சியின் நேரம். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த சாட்சிகளை அவருடைய நாமத்திற்கென்று நீங்கள் மகிமையாய் சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். If God has done anything in your life that you feel that you need to share it and glorify Him with thanks, please come forward and to share your testimonies. Amen. Glory be to God for making me as a wonderful testimony today. From morning, I've been having a little problem with my throat, especially with the breathing point. And even I was taking the vocals class, I was not able to take it properly. I'm not able to land on a pitch, and I'm not able to maintain a tone. Even while I'm talking, my voice is okay, but you can hear that I'm gasping out. I'm a little more feeling in kind of a uncomfortable situation. But somehow these 4 songs, what God happened to give today and what I happened to put over there, it is something which it is not easy for a normal person to sing. It is something different, because even both the Tamil songs, it is very melodious. So it needs its own way of things should be sung. But I was finding it a little hard when I was practicing in the evening. And both the English songs, if you can see, it was going to a little high pitch, and the note stability was not there. But I just prayed, God, somehow I'm going to praise and glorify God. I'm not going to please anyone, or I'm not going to just show what I am, or show my pride or anything. I'm just going to sing and glorify your name, O Lord. Make my voice to be proper so that I can sing and glorify. And God happened to deliver my voice. இன்று இந்த 4 பாடல்கள் பாடுவதும் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. காரணம், இந்த 2 தமிழ் பாடல்களும் கொஞ்சம் ஒரு இனிமையான ஒரு பாடல்கள். அதற்கு உண்டான அந்த ஒரு சாரத்தை நாம் கொடுத்திருக்க வேண்டும். கர்த்தர் எப்படியோ அந்த பாடலை கொடுத்திருக்கிறார், அவர் துதிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்ட ஒரே விஷயம், ஆண்டவரே நல்ல ஒரு குரல் வளத்தை கொடுங்க, எப்படியாவது இந்த பாடலை பாடி முடிக்கும்படியாக கிருபை செய்யுங்க என்று நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பட் God answered my prayers. And ஆங்கில பாடலும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பாடும்போது. கொஞ்சம் மூச்சு விடுறது கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு. சில நேரங்களில் அந்த நோட் டச் பண்ண முடியுமான்ற ஒரு இருந்துச்சு. ஏன்னா இன்னும் மூச்சு வாங்கிட்டு கொண்டா இருக்குது. I'm still having a little kind of a breathing problem. But God made me to sing and glorify along with you all these 4 songs.
So God had planned, and He will not stop it at any accord. He will just boost us. He'll make us to sing and glorify. Thanks be to God for making me as a testimony today. தேவனுடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். சாட்சிகள் இருந்தா சொல்லலாம். If you have a testimony, you can share for the glory of God. If you have a testimony, please share it for the glory of God, because God would have done the best in your life. And if you can rewind your life, you can think about one moment or anything that would have occurred in your life. And at one aspect, you will know that God has really been with you and have cleared the path or done something miraculous. So if you have forgotten to thank about it and glorify God, it's a moment to thank God. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையுடைய நாட்களை பின்னோக்கி நீங்கள் போகும் பொழுது, நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை நீங்கள் மறந்திருப்பீர்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் அவருக்கென்று நீங்கள் சாட்சி பகிராமல் இருப்பீர்கள் என்றால், நன்றி சொல்லாமல் இருப்பீர்கள் என்றால், இது உங்கள் தருணம். தயவாய் சாட்சியை சொல்லும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Yes, sir. Sir, can you hear me? Yes, ma, we can hear you. Yes, sir. I want to praise and glorify God for giving me this moment to testify. Yesterday we left to come to Karaikudi. Actually, முன்னாடி பிளான் பண்ணல, திடீர்னு ஒரு இதுவா இருந்துச்சு. My grandmother also getting sick again. சரி, ஒரு 2 days வந்து பார்த்துட்டு போலாம்னு சொல்லிட்டு Varsha, can you talk a little எனக்கு louder, கரெக்டா Varsha? எக்ஸாம் முடிஞ்சுச்சு. ஸோ அதனால வந்து now, sir. Yes, ma, okay. So sorry, my network is very bad here. That's I think only because of that. Hello. Yes, we can hear you, Varsha. Yes, sir. So we started from there. We all know yesterday morning what amount of rain was pouring in Chennai. So காலைல early morning கிளம்புன the plan வந்து ரொம்ப மழை பெய்யாச்சுன்னு கிளம்பலாமா வேணாம் waiting. Then I prayed, God, if it's your will that we should go, bless us and show us the way. So we prayed, and around 11 o'clock we started. We prayed, and around 11 o'clock we started. And then நான் ஜாம் பண்ணிட்டே வந்தேன். இங்கே வந்து ஓரளவுக்கு சென்னை கொஞ்சம் மழை கொஞ்சம் விட மாதிரி இருந்தால் நாங்கள் கிளம்பிட்டு இங்கே ஃபோன் பண்ணால் இங்கே வந்து ஃபுல்லாக காரைக்குடி இந்த சைடில் நல்லா மழை இருக்குது, எங்கே வந்துட்டு இருக்கீங்க, இது கீப் ஆன் காலிங் அஸ் ஃப்ரம் ஹியர். நான் அங்கே ஜாம் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தோம். God was so merciful and good to us. He sent his guardian angels, he was protecting us throughout the journey. Around 11 o'clock we started from Chennai. Safely we came here around 7:30. We got, the road was bad and all the stuff was going on, but still God was so nice and merciful to us. நல்லபடியா சேஃபா எங்களை வந்து பத்திரமா எங்களை காரைக்குடியில வந்து சேர்த்தாரு. All praise and glory to God. Thank you so much, sir. Glory be to God for the wonderful testimony. Hello. From Varsha. And anyone like to share a testimony, please share for the glory of God. Yes, sir. Amen. So this is Austin here. I would like to share a small testimony to say that we need to keep God first. It's when I had finished, when I joined, that was my first job was in Sony, and it was in Bangalore. So can you hear me, sir? Yes, sir. Yes, sir. We can hear you loud and clear. So this was and I joined in Sony. I was fresh, and all my other colleagues were all quite senior in Sony, and you know how they bully you. But every time I made an attempt to work on a particular equipment, I used to pray, and it would so happen that wherever my finger or my hand went into was the actual problem, was there. It was not anywhere else, So what happened is, some of my senior colleagues wanted to bully me. They used to give me some complicated problems and say, you have to get it done. I used to just pray and start my work, and you'd be surprised that they have been trying to solve that problem for almost a month. But when I just attempted, I was able to sort it out maybe in a few minutes. So this was all God's work. So I always tell everyone, put God first, and you pray and do anything, and He is there to guide you and take care of you. Thank you very much, sir.
Thank you, sir. Thank you so much for the wonderful testimony. It is exactly that we need to follow. We need to put God first. And as you have testified about the wonderful miracle that God has done in your life, every time when you pray and you get your things into success, and the success still follows you, and God is still blessing you. It is really a good, wonderful testimony and an example for us to follow in our life. Thank you. May God bless this testimony and bless you, sir. Thank you so much. Any more testimonies we have, you can share it for the glory of God. சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Amen. May God bless this wonderful testimonies, what we have shared for the glory of God, and may God bless us and take care of us and provide what we require according to his richness and glory, and let him fulfill his desire in our life. Amen. Glory be to God. Let's sing a small song and let's get into the word of God. Blessing and honor, glory and power be unto the Ancient of Days. From every nation, all of creation, bow before the Ancient of Days. Blessing and honor, glory and power be unto the Ancient of Days. From every nation, all of creation, bow before the Ancient of Days. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee will bow at your throne. In worship you will be exalted, O God, and your kingdom will not pass away, O Ancient of Days. Every tongue in heaven and earth shall declare your glory. Every knee will bow at your throne. In worship you will be exalted, O God, and your kingdom will not pass away, O Ancient of Days, O Ancient of Days, O Ancient of Days, O Ancient of Days. Amen. Glory be to God for the wonderful songs that God has given for us tonight. And now let's get into the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். அருமையான பாடலை கொடுத்து சாட்சிகளை கொடுத்து நம்மை துதிக்க செய்து சாட்சியை சொல்ல செய்து அந்த சாட்சியின் நிமித்தமாய் பாடல் நிமித்தமாய் நம்முடைய துதிகள் நிமித்தமாய் கர்த்தர் மகிமையோடு இருக்கிறது நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி ஒரு நம்ம பார்ப்போம். Let's turn our eyes towards God. Our loving Heavenly Father, we thank you for this wonderful day. Lord, the word that we happen to meditate, make us to learn and make us to know in detail, in brief, the truth that what we need to know. Lord, everything that whatever that we learn, you teach us, you be a mentor, you be a guide, and make us to learn it much more clearly and precisely, and make those words stuck in our mind, oh Lord, to follow that in our life. In Jesus' mighty name we pray. Amen. Praise the Lord. Hallelujah. Many of us, being Christians, the so-called Christians, the name-called Christians, the namesake Christians, the church-going Christians, the festival-going Christians, the Sunday alone-going Christians, Good Friday-going Christians, people who call themselves as Christians, put that in their column in the religion, and we can see many people. But here, today we're going to look onto something which is really important. How many of us really read the Bible? ஒவ்வொரு நாளும் பெயர் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம், ஒரு ஃபார்ம் கொடுத்தா அந்த ஃபார்மில் ஒரு காலத்தில் நம்ம ஃபில்அப் பண்ணக்கூடிய கிறிஸ்தவன் என்று பெயர் போடுகிற அந்த ஒரு தன்மையை கொண்டு நாம், மற்றும் அநேக வார்த்தை சொல்லும்போது மற்றவங்க நம்மளை வந்து கிறிஸ்டியன்னு சொல்றாங்க. கிறிஸ்துவை அறிந்தும் அறியாமல் இருக்கிற ஒரு காலகட்டத்தை நான் பார்க்கிறேன்.
Many of us who happen to be as only as Christians in name, but we do not see God, we do not live along with God, we do not even feel the presence of God, but we call ourselves as Christians. Many people who happen to be in other religions happen to accept Christ, who happen to be as Christ follower and who have the tag as Christians. They call it secret Christians, secret worshippers. அநேகர் மற்ற ஒரு மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்துவை பற்றி கொண்டு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து கிறிஸ்துவனுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சிலரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான். அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு டேக்லைன், ஒரு 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 மறைமுகமான ஒரு ஒரு புனைப்பெயர் என்னன்னா, அவர்களுக்கு பேர் சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸ். ஸோ ரொம்ப ரகசிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்ற பார்க்கும்பொழுது, when it comes to Christians, one thing is so common, everyone will know a Christian will carry a Bible. எல்லா கிறிஸ்தவனும், எல்லா கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருமே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு எல்லாமே இந்த வேதாகமத்தை தூக்கி சுமந்து கொண்டு போகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். Many of us, we don't carry nowadays just because we have the Bible in our smartphones, in our tablets, in our iPads and laptops. நிறைய பேர் என்று தன்னுடைய கைபேசியிலையுமே தன்னுடைய டேப்லெட்லையுமே லேப்டாப்பில் பார்க்குறீங்க, எல்லா இடத்துலையும் அவங்க பைபிளை ஒரு ஆப்பை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிறிய விஷயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்க வேண்டும், முக்கியமான விஷயம். How many of us really read the Bible? We carry the Bible, but how many of us really read? If you can say that I have crossed reading the Bible, நான் பைபிளை ஃபுல்லாக படித்து முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, if people are going to ask us who all have finished the Bible, there'll be only few people who can say that I have finished the Bible. I've read thoroughly, fully, with meanings, with understandings. Few people can say I've read it, but without knowing the meaning or without understanding. Few people can say I've read it just because I have to finish it. I had a competition, I finished. So போட்டிக்கு படிக்கிறதும் ஒரு பெயருக்காக ஒரு புகழுக்காக படிக்கிறதும் இந்த ஒரு காரணங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேகர் பைபிளை வந்து படிக்காம இருக்கிறாங்க. இன்று முக்கியமாக வாலிப பிள்ளைகளும் படிக்க மாட்டாங்க. வாலிப பிள்ளைகள் மட்டும் பார்க்காம வளர்ந்தவர்களும் படிக்க மாட்டாங்க. Because old people we can at least give some consideration because of their age. Some they have lost their sight, some they cannot. So even the modern technology has got something as called as audio Bible. ஸோ இங்கிலீஷில், தமிழ், எல்லா மொழியிலும் இந்த ஆடியோ பைபிள்ன்றது இருக்குது. அவங்க வந்து அதை படிக்க வேண்டாம். யாராவது அவங்களை அதை போட்டு விட்டுட்டாங்கன்னா அது ப்ளே ஆகிட்டே இருக்கும். இட் கீப் ஆன் கோயிங் பை சாப்டர். த மோமெண்ட் தே வாண்ட் டு பாஸ் இட், தே கேன் பாஸ் இட். ஸோ இந்த ஒரு டெக்னாலஜி இன்னைக்கு இருக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த வயதானவர்களுமே படிக்க ஆசைப்படுகிற ரொம்ப முற்படுகிற காரியத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பட் சில நேரங்களில் நம்ம வயசு ஒத்த இருக்கிறவங்க, பீப்புள் ஹூ ஆர் இன் ஆர் ஏஜ் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் younger to us, the teens, the youth and small children even. But even though there's a Bible at home, the Bible will be so dusted, people will not use it. ஒரு வேதாகமம் இருக்கும், அதை படிக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை இருக்கும், அது தூசி படிஞ்சு போயிருக்கும். If you can just check your children's life, even if you give a Bible to them to read, some who really read it with wholeheartedly reading the word of God, some are just they need to pass the time, they'll just go on a little faster and they'll take the smallest verse or smallest chapter, or they will just learn little half and they'll just close the Bible and go. Because அவங்களுக்கு யாருக்குமே அந்த ஒரு பைபிள் படிக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது ஒரு கதையா இருந்துச்சுன்னா, அந்த கதையை பத்தி யாராவது கொஞ்சம் ரொம்ப டீப்பா சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும். மற்றபடி ஒரு சாதாரண விஷயத்தையோ ஒரு புலம்பலையோ இல்லை ராஜாக்களுடைய புஸ்தகத்திலையோ இல்லை எந்த ஒரு புக்கையுமே வந்து அவங்க படிக்கிறதுக்கு they don't show much of interest in the chapters in the Bible. The reason why it is happening, because Satan knows the most powerful words are living right now with us in our hands in the form of Bible. உண்மையான ஜீவ வார்த்தைகள், வாழ்ந்து கொண்டிருக்கிற வார்த்தைகள், அந்த வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையிலே ஒரு பிரசன்னம் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே ஒரு அதிகாரம் இருக்கிறது, அந்த வார்த்தையிலே ஒரு 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 ஹீலிங் இருக்குது. So some people even when they go and take the Bible, the Satan will scared to come close to the person. நீங்க பார்க்கும்பொழுது பைபிளை சுமந்து கொண்டு போறவர்களுக்கு மீது அந்த சில நேரத்தில் பிசாசு அவங்ககிட்ட இடைப்படுறதுக்கு பயப்படுவோம். So even when small children, when we happen to give the Bible to them, when we happen to send them to Sunday school, even when they walk in the road and the platform and all, when they carry the Bible, nothing can harm them. ஒரு சிறு பிள்ளை கையில் நீங்கள் ஒரு வேதாகமத்தை கொடுத்து அவங்க இந்த ஒரு ரோட்டில் பிளாட்ஃபாரத்தில் ஓரத்தில் நடந்து போக சொன்னா கூட எந்த ஒரு ஆபத்தும் இருக்குது. ஆனால் சாதாரண நாள் நீங்கள் பார்க்கும்பொழுது கீழே விழுவாங்க, அடிப்படுவாங்க, ரத்தக்கலையோடு வருவாங்க. They'll get hurt, they'll be bleeding. All these things will happen in a normal day. The reason why it is so important and why it is so essential, a Bible has been given to us by God.
இந்த வேதாகமம் இதற்காக நமக்கு முக்கியமாக கொடுக்கப்படுகிறது. இதை நாம் ஏன் தினமும் வாசிக்க வேண்டும், நாம் ஏன் திறந்து அந்த வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும் என்று நீங்க உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஆராய்ச்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். I'm going to talk about this a little today. If you want more details, I can talk about it in the later days. You can text me about it. இன்று நான் இது குறித்து ரொம்ப சிறிதாக நான் பேச போகிறேன். இதை குறித்து இன்னும் அதிகமாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்க எனக்கு ஒரு வாட்ஸ்அப்லயோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ்லயோ நீங்க அனுப்பிச்சீங்கன்னா அதை பற்றி நான் விளைவாக எடுக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். John, the Gospel book of John, chapter 3, verse 16. It says, "For God so loved the world that He gave His only begotten Son, that whosoever believeth in Him should not perish but have everlasting life." தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். Just because God loved so much that He gave His only Son. Today, if somebody is going to come and ask about our child, our daughter, our son, if they're going to ask for them, would we have a mindset to give? ஒருவேளை நம்மளுடைய மகளையோ மகனையோ அவன் மற்ற யாராவது கேட்கும்போது கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு அந்த மன ஒரு தைரியமோ ஒரு வலிமையோ வருமா நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்குற காரணம் இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, those who believe in God, those who believe in His Son, those who have the faith in Him, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. This verse it says that whoso believeth in Him should not perish, because we are living in a world and we are dealing our life, our day-to-day life, we totally dealt with all the problems in the past, and today we are dealing with all the problems. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு நம்ம ட்ராக்ல இருந்து கொஞ்சம் இடம் மாறி நாம் போகிறதுக்கு சில நேரங்களில் பிசாசனுடைய தூண்டுதல் இருக்கும். Sometimes Satan comes and just pushes us off the track so that we are moved off the track. We are not able to be on the right track, and he wants that thing to happen. So God does not want anyone to go and out of his track. He doesn't want anyone to perish. அதனால நீங்க பார்க்கும்பொழுது கர்த்தர் எந்த ஒரு மகனையோ மகளையோ விட்டு கொடுக்காத ஒரு காரணத்தினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அங்கு அனுப்பிச்சு அவளை காப்பாற்றிருக்கிறார். அவர் தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். He has shown his love to the world by giving his own son over there. So what does this happen to relate with the word of God, and what does this has to relate with the Bible? You might ask me, இந்த ஒரு வசனம் இந்த வேதாகமத்தோடு எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? இது என்ன ஒரு காரணம்? Today God is not living in flesh, he is in spirit, but his words are guarding us throughout every second, every minute and every moment. Amen. Glory be to God. Hallelujah. இன்று அவர் மாம்சத்தில் இல்லாமல் ஆவியில் நம்மளை பார்த்து கொண்டு நம்மளை கவனிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். இருந்தாலும் அவருடைய வார்த்தைகள், அவர் பேசின வார்த்தைகள், அவர் கொடுத்த வார்த்தைகள் இன்று நம்மை சுற்றி கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்க 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 பாட பாட துதிக்க துதிக்க அந்த வார்த்தைகள் நம்மளை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. If you can believe, people who happen to start the day with a prayer, they can never ever into any kind of a problem, because God is there along with them. When they pray, they don't only put the prayer request, they just take all the words from the Bible, all the verses and all the quotes and what all the promises God has given, or all the covenant and commandment He has given, they put that and they ask. So you are giving a life back to it. It has a life, but as you say, you are putting that life in you and you are making your life more prosperous. Amen. Hallelujah. இந்த வார்த்தைகளை நீங்கள் பிரயோகிக்கும் பொழுது, ஜெபத்தினோடு நீங்கள் பிரயோகிக்கும் பொழுது, இந்த வார்த்தை நீங்கள் பேசும் பொழுது, இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே செல்லும் பொழுது, இந்த ஜீவ வார்த்தைகளா இருக்கு. அப்படினாலே இந்த வார்த்தைகள் உங்களுக்குள் செல்லும் பொழுது நீங்கள் வாழ்கிறீர்கள், சுகமாய் வாழ்கிறீர்கள், ஆசீர்வாதமாய் வாழ்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் உங்கள் மூலமாய் காரியங்களை கிரியை செய்கிறது. For example, if you are going to if you're going to a work or going to do something, and where that work is a little complicated and has a little kind of a problem in it, the moment you pray and when you're going to take those wonderful verses, the promises of God and the covenants and commandments, what He has given, out of that you're going to stretch that and say that again when you're going to pray, and God hears that and He answers that, all your complications and troubles have been vanished and it has been disappeared. ஒரு வேலைக்கு நீங்கள் செல்லும் பொழுது, அந்த வேலையில உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு எதிர்கொண்டு வரும்போது நீங்கள் ஜெபித்து சென்றபடியினாலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் நீங்கள் ஜெபித்து அதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஆசீர்வதித்து அந்த ஜெபம் செய்கிறதுனாலே கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அந்த பிரச்சனையை உங்களுக்கு நிவர்த்தியாக்கி ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை இல்லாமல் போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. காரணம், இந்த வார்த்தை உண்டானதற்கு காரணம் தேவன்
நம்மளை நேசித்தபடியினாலே, because God so loved the world that he gave his only begotten son, and whosoever believeth in him should not perish but have an everlasting life. நித்திய வாழ்வுக்கு நாம் வாழும்படியாக மாம்சமாக தன்னுடைய மகன் இங்கு இல்லாமல் போனாலும் ஆவினாலே அவர் கொடுத்த வார்த்தைகளை இன்று நாம் பிரயோகப்படுத்தி கொண்டு நாம் அவரோட நெருங்கிய ஒரு உறவை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். We are still in contact with the Holy Spirit. We are still in contact with God, because even God is not in the form of flesh right now, and God is there in the form of Holy Spirit, and we are interlinking, we are connecting with God as we connect with the internet, with the device. We are connecting with God in the form, so that we are totally linked, and whatever that it's been asked by us, God is providing us. These words are very, very powerful. The Bible words are very, very powerful. இந்த வேதாகமத்தினுடைய வசனங்கள் எல்லாம் மிகவும் அற்புதமானவை, ஆச்சரியமானவை, மிக 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 ஒரு சக்தி நிறைந்திருக்கிற ஒரு சக்தி வாய்ந்ததான ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தர் இதை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். எவ்வளவு நல்லது. Because when you have this, you can earn the world. இதை நீ வைத்திருக்கும் பொழுது இந்த உலகத்தை உங்களால் சம்பாதிக்க முடியும். காரணம், இதில் உள்ள ஒரு வார்த்தையும் நீங்கள் தேடி கண்டுபிடித்து அந்த வார்த்தையின்படி நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ள கடவீர்கள். Amen. Whenever you read the Bible, and when you happen to go to a phrase, when you read it and you believe in it and have your faith in it, and when you're going to ask God about it and you're going to pray about it with the word what has been given, and God promises that he will give everything that what you've been asking for. Romans chapter 10 verse 9. ரோமர் எழுதின புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் நீங்க பாக்குறீங்க. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆமென். If thou shalt confess with thy mouth the Lord Jesus, shall believe in thine heart that God hath raised him from the dead, thou shalt be saved. இன்று அநேகருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஜெபம் பண்ணும்பொழுதோ இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு ஜெபம் பண்ண சொன்னாலோ பண்ணும்பொழுதோ, they are finding words. Still they are finding what word shall we pray, how shall we pray, எப்படி ஜெபம் பண்றது, என்ன வார்த்தையில் எடுப்பது, வேதாகமத்தை பத்தி நம்மளுக்கு தெரியாது, தப்பா ஜெபம் பண்ணிடுவோமா, அசிங்கப்பட்டுடுவோமா, இதெல்லாம் இருக்குது. ஆனா இங்க வசனம் என்ன அழகா சொல்லுது பாருங்களேன். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவார். You can get your salvation, not only yours, you can get for others too, only when you believe that God has sent his own son and he has died for our sins in the cross of Calvary, and he has rose again and is still living. And if you're going to believe in that word, the word will make you to live and it will make you to connect along with God. இந்த வார்த்தையின் நிமித்தமாக இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நேர்முக ஒரு தொடர்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். For example, I'll tell you, if you are watching a satellite channel, the shooting has been done and the video has been edited, and finally they'll give it to a person where it will be transported to another part of the world, from another end of the world. It will be given to the satellite. From satellite it will be broadcasted. You are watching it. So it has too many complications. நீங்க பார்க்கும் பொழுது ஒரு சீரியல் பார்க்கணும் இல்ல ஒரு படத்தை நீங்க வந்து ஒரு சேனல்ல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, அந்த படத்தை எடுத்து முடிச்ச பிறகு அதை எடிட் பண்ணுவாங்க. அந்த சீரியலை எடிட் பண்ணி முடிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, அதை வந்து அந்த டிவி ஸ்டேஷன்ல இருந்து வேற இடத்துக்கு அனுப்புவாங்க. அங்க இருந்து என்ன பண்ணுவாங்க, வெளியூர் நாட்டிற்கு ஆன்லைன்ல இன்டர்நெட் மூலமா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அங்க இருந்து சேட்டலைட்டுக்கு அனுப்பப்படுகிறது. சேட்டலைட்ல இருந்து அது வேற ஒரு கண்டங்களுக்கு, வேற ஒரு மாநிலங்களுக்கு சேர்த்து ஒளிரப்படுகிற ஒரு காரியத்தை பாருங்க. To just watch one serial or one movie, there are this kind of process is going on. இது ஒரு படத்தையோ ஒரு சீரியலை பார்க்கிறதுக்கு இத்தனை வழிமுறைகள் இருக்குது. ஆனா இந்த நீங்க ஆண்டவரை தேடுவதற்கு அண்ட சராசரங்களையும் படைத்த அந்த உலகத்தை சிருஷ்டித்து எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்திருக்கிற கர்த்தரை நீங்கள் பார்ப்பதற்கு there is no process. Only if you can believe these words and if you can just trust in these words, God will intercede with you. God is going to talk with you. God is going to make a direct link with you. He did not need any codes or any protocols. He does not need any kind of devices or process in this way. இந்த தேவனை நாம் தொடர்பு கொள்வதற்கு எந்த ஒரு சாதனங்களோ, எந்த ஒரு குறியீட்டுகளோ, எந்த ஒரு விசேஷமான ஒரு கடவுச்சொல்லோ நம்மளுக்கு தேவையில்லை. காரணம், இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நாம் அவரோடு நேரடியாக தொடர்பில் இருக்கிறோம். ஆமென். But the only thing is to believe this wonderful word, you need to know the Bible. இந்த வார்த்தையை நீங்கள் உபயோகப்படுத்துவதற்கு, இந்த வார்த்தையை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு உங்கள் வேதாகமம் உங்களுக்கு உதவி செய்யும். Unless and until you read the Bible, you cannot know God. நீங்கள் வேதாகமத்தை படித்தால் ஒழிய கர்த்தரை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. You can believe in God, you can have the faith in God, you can pray, you can do everything, but at times your prayer needs those fences, those weapons, those arms, what these verses has, because these verses are equivalent to what to say, 10,000
missiles and scuds and any kind of an arms or firearms, I would say. இந்த ஒரு வசனங்கள் இது போராயுதங்களாக, இது ஒரு பெரிய ஒரு வலிமையான ஒரு ஒரு பெரிய என்ன சொல்லக்கூடிய ஒரு அணுகுண்டை போல இந்த வசனங்கள் இருக்கு. இந்த வசனங்களை போட்டு ஜெபிக்கும் பொழுது பிசாசான ஓடிப்போவான், உங்கள் தொல்லைகள் எல்லாம் நீங்கிவிடும். வேதாகமத்தை தெரியாமல், வேதாகமத்தை படிக்காமல் நீங்கள் கிறிஸ்துவை முழுமையாக அறிய முடியாது. காரணம், you can know about the history of Christ, but the feeling that when you read the Bible, God will talk to you. This is the most important part. நீங்க வேதாகமத்தை நீங்கள் முழுசா நீங்க படிக்கும்போது கர்த்தரோடு இடைப்படுகிறார். நீங்கள் கிறிஸ்துவை பற்றி தெரிந்து கொள்ளலாம், கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஆண்டவரை உணரும்படியாக நீங்கள் இருக்கும்பொழுது படித்தால் மட்டும்தான் உங்களால் உணர முடியும். அடுத்த வசனம் பாருங்க, 1 பேதுரு 23. 1 Peter chapter 1 verse 23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. Being born again, not of corruptible seed, but of incorruptible, by the word of God, which liveth and abideth forever. If you can believe the word, the moment in your problems, in your distress, when you're going to call God, and that moment you want to read the best of verse in the Bible, when you open the Bible, all that you know is Psalm 23 or Psalm 121 or Psalm 91 or Psalm 100 or Psalm 1, whatever that you know, the immediate verse that you happen to read because you want God to do a favor to you. Because you know those verses are just guarding you and putting a fence around you, and it is guiding you like a compass. It directs you to the right path. It will not make you to fall. It will not make you to defeat. It will not make you to go into any kind of a slumber, but you will have the victory and the end. இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும், இந்த வசனம் உங்களுக்கு காக்க போகிறது. இந்த வசனங்கள் உங்களை முழுமையாக உங்களை இலக்கு சொல்ல போகிறது. உங்களை இந்த வசனம் முழுவதும் ஆசீர்வதிக்க போகிறது, பிரச்சனை விடாது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். Because we know these verses has more powerful thing, because it says very thing, not the one which is going to be corruptible, which is going to be destroyed or dismayed, but an incorruptible by the word of God, which liveth and abideth forever. And that is going to that has made us to live, that has made us to save. இந்த அழிவில்லாத வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தெய்வ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். We have died in our life several times because of problems, because every problem comes, we almost feel this is the end. We're not going to come after this. We're not going to put our head above and we're not going to reach. This is what we think. ஒரு பிரச்சனை வரும்பொழுதும் நாம் இதற்கு மேல் நாம் தலை தூக்க போகிறதில்லை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். காரணம், அழிவில்லாத வித்தினாலே நாம் தேவ வசனத்தை நாடும் பொழுது நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். If we believe in the real word of God, which is not, it is incorruptible, and we have been saved and blessed. Let's say hallelujah to God. Hallelujah. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 105 வசனம். Psalm 119 verse 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. Your word is a lamp to my feet, a light to my path. If you imagine you're traveling on a road, in a highway, whether you travel in a bike or a car or a bus or anything, or whether you travel in a flight or in a ship or in a train, ஒரு மோட்டார் சைக்கிளில் இல்லை ஒரு கார்லேயோ ஒரு ரயில்லையோ இல்லை ஒரு ஃப்ளைட்லையோ இல்லை ஒரு கப்பல்லையோ நீங்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்கும் பொழுது, if it is not going to be a ship, the ship does not have a tire down, but it has a bottom. So ஒரு கப்பலுக்கு அந்த டயர் கிடையாது, அந்த இடத்துல ஒரு வீல் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்க போனால் கப்பலுக்கு அந்த அடிமட்டம் தான் இருக்குது. ஆனால் மற்ற எல்லா வாகனங்களுக்கும் அந்த வீல்ன்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், if you're traveling by a car or a bike, suppose your bike or car happen to get stranded on a highway and it has got punctured, what will you do? ஒருவேளை நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிற அந்த ஒரு ஹைவேல, அந்த தேசிய நெடுஞ்சாலையில உங்களுடைய கார் அந்த பஞ்சர் ஆகி நிற்கும்போது என்ன பண்ண முடியும் உங்களால? இந்த வசனத்தை நீங்க நோக்கி பார்க்கும்பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும். Where there is no light, where your life is filled full of darkness, God's word is going to be the light in your life. Amen. என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. It is giving the light to my path. What a wonderful word that psalmist has happened written over here. Your word is a lamp to my feet and a light to my path. ஆண்டவரே, உம்முடைய வசனம் என்னுடைய கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. Because the words are so intact, the words are so nice. When you read it, even people who wants to do something harm to you, they cannot near you because you are surrounded with the most powerful firearms. உங்களுக்கு சுற்றிலும் நீங்கள் பெரிய பெரிய ஏவுகணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். காரணம், நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிற ஏவுகணைகள் எல்லாம் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டது. வேத வசனங்கள் என்று அதுக்கு ஒரு நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது.
கர்த்தர் உங்களை காத்துக் கொண்டிருக்கிறார். So please read your Bibles. Please tell your children to read the Bible. Please you read the Bible. In case your parents are not able to read it, download an app where you can download an audio Bible. Make them to listen to it, whether it's in English or Tamil or whichever language. Make them to, the moment the words are being listened and the words are being spread it over there in your place, it's a blessing. நான் அநேக நேரங்களில் சொல்லுவேன், இந்த வார்த்தைகளை உங்களுடைய வீட்டில் வந்து கேட்கும்போது ஒரு ஸ்பீக்கர்ல கேளுங்க. காரணம், இந்த வார்த்தைகள் உங்களுடைய செவறுகளே, உங்களுடைய அலங்குகளே, உங்களுடைய ரூஃப்ல, உங்களுடைய ஃப்ளோர்ல இது போகும்பொழுது பிசாசு எந்த வழியும் உள்ள நுழைய முடியாது. காரணம், கர்த்தருடைய வசனம் போகும்போது, வார்த்தை போகும்போது அந்த இடத்துல ஃபுல்லா கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். God's protection will be there when these words are being traveling inside your home in speaker form, because it goes to nook and corners. Satan cannot come even in one part of and one part of space. Amen. You believe in it, try doing it. Please tell your children, tell yourselves, tell your spouses, tell your parents to read the Bible daily without fail, cause with the word of God is going to protect you. Not any man, not any woman. எந்த ஒரு மனிதனோ மனுஷியோ காப்பாற்ற முடியாத ஒரு விஷயம், கர்த்தர் மட்டுமே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு விஷயம். சங்கீதங்கள் புஸ்தகம் 119 அதிகாரம் 130 வசனம். Psalm 119 verse 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்கும். The unfolding of your word gives light, it gives understanding to the simple. If you think that you're innocent, if you think that you don't know anything, you don't know how to process this, how to work this out, or you've been cheated, or you've been defiled or whatever, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எந்த ஒரு காரியகட்டத்திலும் எடுக்கும் பொழுது அது பிரச்சனைக்குண்டான காரியமா இருந்தாலும் இது முடியாத நினைக்கிற காலத்துல இந்த வசனம் உங்களுக்கு நினைச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளாக்கும். The unfolding of your words gives a light, it gives an understanding to the simple. Sometimes the worldly people cannot understand our problems because they are more different for them than us. அவர்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும் நம்மளை காட்டலாம். It is a catastrophic world where you will not be able to follow. There will not be a compass, there will not be a torch, there will not be a lighthouse to lead you how to go about it. ஒருவேளை ஒரு கலங்கரை விளக்கம் இல்லாம, ஒரு GPS இல்லாம, உங்களுக்குள்ள வழிகாட்டுதல அந்த ஒரு காம்பஸ் கூட இல்லாம இருக்கிற ஒரு தருணங்கள் இருக்கும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதை உணர்வுள்ளாக்கும். The unfolding of the words of God is light, it gives understanding to the simple. Amen. If you believe in it, just keep this one verse in whichever place that you feel that your problem is more. You write it, you stick it, you place it. இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க, ஒட்டி வச்சுக்கோங்க, எங்க வேணா எழுதி வைங்க. காரணம், இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். These words are going to bring the most different things in your life. It's going to bring a bigger blessing and going to cast out all those curses and all those problems in your life. Again, Psalm 119 and 28 verse 28. 119 அதிகாரம் 28 வசனம் சங்கீதத்திலே, சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். My soul melteth for heaviness, strengthen thou me according to unto thy word. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. அநேக நேரங்களில் நீங்க பார்க்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் அழுது புலம்பி கஷ்டப்பட்டு கரைந்து போகிற காரியத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். Lord, make me stand over there firmly so I should not get melted on my soul, because the reason is I need to feel you, because your word has been traveling with me, your word is inside me. When your word has the living fire in it, உம்முடைய வசனத்திலே அந்த எரிகிற அந்த ஜீவனுடைய ஆவி இருக்கும் என்றால் நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், நான் எதிர்த்து நிற்பேன், எனக்கு எந்த பிரச்சனை அதை நான் ஃபேஸ் பண்ண முடியாது, எனக்கு ஞானத்தை கொடுப்பேன் என்ற விசுவாசத்தில் நீங்கள் இருக்க முடியாது. நீங்கள் பிரயாசப்பட வேண்டும். Please note this wonderful verse, Psalm 119 and verse 28. The next thing is Psalm 119 verse 111. 111 வசனத்தில் இந்த இதே அதிகாரம் பார்க்க போகிறோம். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளை இதயத்தின் மகிழ்ச்சி. Thy testimonies have I taken as an heritage forever, for they are the rejoicing of my heart. Please read along with me. என்னோடு சேர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் ரொம்ப படிங்க. காரணம், இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா சோர்வுகளும் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு ஓடி போடும். All the problems, all the pain, all the cries and all the tears and sheds that you're going to do now, it's going to be cast out. Cause when you read this verse, read along with me. உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன், அவைகளை இதயத்தின் மகிழ்ச்சி. Thy testimonies have I taken as an heritage forever, for they are the rejoicing of my heart. Amen. Because the word of God is so powerful, it cannot be even treated. All the best authors, all the best novelists, all the best of the books, if you can see, all the words and all the quotes and all the important situations and the science fictions, everything has been taken from this one book called as Bible. இன்று வேதாகமத்தை கொண்டு
நிறைய புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது. அநேக நாவல்கள் நீங்க பார்த்திருக்கிறீர்கள், சயின்ஸ் ஃபிக்ஷன் பார்த்திருக்கிறீங்க, அறிவியல் சம்பந்தப்பட்டமா இருக்கிற புக்காக இருக்கட்டும், எந்த ஒரு புத்தகமா இருக்கட்டும், நீங்க வாசிக்கிற முக்கியமான ஒரு வாசகங்களாக கூட இருக்கட்டும், இது எல்லாம் வேதாகமத்தில் இருந்து தான் வந்திருக்கிறத தவிர எங்கிருந்து வரவில்லை. இந்த ஞானம் வேதாகமத்தில் இருக்கிறது. 165வது வசனம் இப்படி சொல்லுகிறது. Psalm 165 verse, it says, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. Great peace have they which love thy law, and nothing shall offend them. Because it's so true, when a problem is there in your life, any kind of a problem, financial, physical, mental, or family, or personal, or official, or whatever the problems, உங்க வாழ்க்கையில எந்த வகையில ஒரு பிரச்சனை இருந்தாலும், சுகமோ சுகவீனமோ பலவீனமோ, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு 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 பொருளாதார ஒரு பிரச்சனை, குடும்பத்தினுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும், இந்த இடத்துல நீங்க நினைத்து பார்க்க வேண்டிய விஷயம், அந்த நேரத்தில் நீங்க கடவுளுடைய வார்த்தையை நீங்க படிக்கிறீங்களா, கடவுளோட நீங்க பேசிக்கொண்டிருக்கிறீங்களா? You need to remember one thing: are you reading the word of God? Are you dealing with God by reading those words? Because it says over here, great peace have they which love thy law, and nothing shall offend them. நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலை என்று இந்த சங்கீதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அருமையான வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு நிமிஷத்திற்கும், ஒரு பிரச்சனைக்கும், ஒரு வாழ்வில தாழ்வில சுகத்துல பலத்துல எல்லா விஷயத்துக்கும் ஆண்டவர் வசனங்களை கொடுத்திருக்கிறார். இதுவே நமக்கு ஒரு மருந்தா இருக்குது. This has become a medicine for us, which has been giving in every moment of life. When we read it, all the problems have been going off and all the problems have been flying off, but we don't read the Bible. That is the biggest problem that we have in our life today. John chapter 14 verse 27. யோவானின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்துல இங்க பாருங்க, நான் கொடுத்திருக்கிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. Peace I live with you, my peace I give unto you, not as the world giveth, give I unto you. Let not your heart be troubled, neither let it be afraid. அநேகர் என்று வேதத்தை படிக்கிறதற்கு அஞ்சுகிறார்கள், வேதத்தை படிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. Many people who just say I'm a Christian but having kind of a problematic life just because they don't read the word of God. God has given a special blessing. God has given a special peace over there. All those peace are being written as words over there in the Bible. Whenever you read it, your heart is restored. Your joy, your happiness is just coming and following in. All your problems have been winded off and it has been toiled and it has been removed away from you. Amen. உங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த வசனங்களை படிக்கும்போது, இந்த வசனங்கள் மூலியமாக ஆண்டவர் பேசுகிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அவர் சொல்லிட்டு போனது, அந்த சமாதானம் உங்களுக்காக வைத்து போகிற சமாதானம் வசனங்கள் இருக்கிறது. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். Peace I leave with you. I have leave with you, but peace I give unto you. உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலக பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமல் பயப்படாமல். He also promises with his word by saying, do not your heart be troubled and let any kind of a scare or fear come and scare you. Neither let not be afraid. அருமையான வசனம் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 8வது வசனம். In the book of Isaiah chapter 40 verse 8, it says so neatly, புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. The grass withereth, the flower fadeth, but the word of the God shall stand forever. Amen. Those who believe in it, just say an amen along with me. Say hallelujah. Praise God. Because whenever you're into problems, you're going to say this verse. They say, the grass withereth, the flower fadeth, but the word of the God shall stand forever with me, with my life, with my family, with my work, with my earnings, with my financial situations, with whatever, all the belongings, all the endeavors that happens to be along with me, it stays along with me. That is what your promise should be. ஒரு புல் உலர்ந்து பூ உதிரும், நம்ம தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதை நான் எனக்கு வாக்குத்தத்தமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அன்று என் வாழ்க்கையில் நீ செய்ய போற காரியங்கள் எல்லாம் உங்களுடைய பிரசன்னத்தை கொண்டு, உங்களுடைய திட்டத்தை கொண்டு, உங்களுடைய வேண்டத்தை கொண்டு இருக்க போகிறது என்று நீங்கள் விசுவாசித்து நீங்கள் உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் அருமையான வசனங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை நாம் ஒழுங்காக படித்து வேதாகமத்தை ஒழுங்காக புரிந்து கொண்டு நாம் கர்த்தரை தேடுவோம் என்றால் இதற்கு மேலும் மென்மேலுமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். When you happen to read those wonderful words, when you happen to meditate on the word of the God, by understanding the Bible, reading the Bible regularly, and just making those words to spread out all around your house and family, and these words going to come and save you on the right time, on the right problems. May God bless these wonderful verses. In case you want more of this in reflections, kindly text me and tell me so that I will take more and make you understand in brief and detail and more precisely. I will explain this to you. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால் எனக்கு நீங்கள் உங்களுடைய மெசேஜில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி சொல்லுங்க. இதை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு
புரியும்படியாக நான் கர்த்தருடைய தயவை கொண்டு நான் எடுத்து சொல்லுகிறேன். Let's close our eyes and let's have a word of prayer. கண்களை மூடி யாவரும் ஜெபிப்போம் இந்த நாளிலே. நமது மத்தியில் இருக்கிற பிரீதா அவர்கள் முன் வந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். The closure prayer will be done by Sister Franklin, Mrs. Franklin Laurent, Mrs. Preetha. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இந்த வேலையிலே கூட எங்களோடு கூட நீர் இடைப்பட்டபடினாலும் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. எங்கே 1-2 பேர் உங்களுடைய நாமத்துல கூடியிருக்கிறேனோ அந்த இடத்துல பிரசன்னமா இருப்பேன் என்று சொன்ன தேவன் தகப்பனே, இதோ நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்து உங்களை நோக்கி பார்த்தாலும் அப்பா ஒருமனப்பட்ட ஆவியை கொடுத்து தகப்பனே எங்களை ஒன்றாக இணைத்து தயவுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடல்கள், நாங்கள் கேட்ட வசனங்கள், ஆண்டவரே நாங்கள் கேட்ட சத்தியங்கள், அப்பா என்னுடைய சாட்சிகள் எல்லாம் தகப்பனே எங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சூழ்நிலையும் தகப்பனே உங்களுடைய வார்த்தை எங்களை தேற்றுகிறது, அதுக்காய் நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை பாதுகாக்கிறது, அதுக்காய் நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் ஆண்டவரே என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அப்பா உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு பாதை காட்டுகிறதே, அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. கொடான குடி ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உங்களுடைய வேதத்தை கொண்டு போய் வார்த்தைகளை கொண்டு தகப்பனே ஒவ்வொரு சூழலையும் தகப்பனே எங்களை எவ்வளவு பேசிக் கொண்டிருக்கிறேன், அதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா சுவாமி, நாங்கள் அப்பா எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் தகப்பனே உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும் பொழுது அது எங்களை எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறது சுவாமி. அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ராஜா, இந்த வேலையில கூட கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்காக நாங்க வருகிறோம். ஒவ்வொருத்தரும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. இந்த மாதத்துல ஆண்டவரே இந்த வைரஸ் ஆனது அதிகமாய் பரவும் என்று சொல்லியிருக்கார்கள் தகப்பனே. அப்ப உங்களுடைய வார்த்தை சொல்கிறது போல தகப்பனே வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கீங்க, அதற்காய் நன்றி அப்பா. எந்த பொல்லாக்கும் உங்களுக்கு நேரிடாது என்று சொல்லியிருக்கீங்க, அதற்காய் நன்றி தகப்பனே. மத்தியானத்தில் பாலக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பா என்று சொன்னீங்க, அதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா இவ்விதமாய் தகப்பனே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தகப்பனே நீர் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களை பாதுகாத்து வந்து வருவீரப்பா. அதை நாங்கள் கெட்டியாக பிடித்துக் கொள்ள எங்கள் கிருபை பாராட்டுங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா ஒவ்வொருத்தரும் வெளியில போயிட்டு வரும்பொழுது விசேஷத்தை பாதுகாப்போடு நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்ப வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நாளை தினத்துல சுவாமி வருகிற நாட்களில் ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் தகப்பனே எங்களோடு கூட வந்து நாங்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்த துதிக்க நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசின அண்ணாக்காக வருகிறோம் சுவாமி. அவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவர்கள் செய்யற வேலைகளை ஆண்டவரே அவங்களுடைய ஊழியர்களை நீங்க ஆசீர்வதித்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அவர்கள் கண்ணீரோடு ஆண்டவரே ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் தகப்பனே அவர்கள் கம்பீரத்தோடு அநேக ஆத்துமாக்களை உமக்கென்று அறுவடை செய்ய நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டியோடு நீங்க கூட இருங்க, ரேஷ்மாவோடு கூட இருங்க தகப்பனே. குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, குடும்பத்துடைய தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா குடும்பத்துல ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே அவர்களை ஆண்டவரே அவருக்கு எதிராக இயக்கப்படுகிற எந்த ஆயத்தையும் வாய்க்காமல் போக முடியும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த நேரில கூட தகப்பனே நாங்கள் இங்கிருந்து ஆண்டவரே நாங்கள் டிஸ்பர்ஸ் ஆகி போனாலும் தகப்பனே மாறான உங்களுடைய பிரசனம் எங்களை ஊரோடு கூட இருக்குது தகப்பனே. அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தை எங்களை வழி நடத்தட்டும், தேட்டட்டும், ஆட்டட்டும் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே இந்த வேலையில கூட மீண்டுமாய் தகப்பனே இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்துல நாங்கள் ஸ்பெண்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷத்தையும் தகப்பனே அப்பா எங்கள் வாழ்க்கையில அதுல பிரயோஜனமா இருக்க ஆண்டவரே நாங்களும் தகப்பனே அப்பா நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அப்பா விதையை போல சுவாமி அப்பா 100 மடங்குமாய் ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்க நீங்க திரும்ப பறக்க வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களை கிரியை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட எல்லா சத்தியத்துக்காக நாங்கள் மீண்டுமா உங்களுக்கு நன்றி செலுத்துவோம் சுவாமி. அப்பா இந்த இரவு வேலையில தகப்பனே நாங்கள் தூங்கும் பொழுது ஆண்டவரே எங்களோடு கூட நீங்க பாதுகாத்து தூதர்களை கொண்டு எங்கள் காவல் வைத்து சுவாமி நாளை காலையில நாங்கள் எழுந்திருக்கும் பொழுது உண்மை துதிக்கும் துதியோடு நாங்கள் புதிய நாளை காண நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்தையும் உங்களுடைய கருத்துல கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க பரிசுத்தப்படுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மை செய்யுங்க. இயேசு நாமத்துல கேட்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தார் கூட இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.
May God give His blessings and His peace to you and your family and all the endeavors that you happen to do. கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய சமாதானத்தையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் கொடுத்து உங்களுக்கு தாங்கி வழிநடத்துவாராக. Thank you for joining us tonight, and tomorrow at 8 o'clock we'll join, even though we have been part in different areas, but we're going to unite as one body of Christ as organs. வேறு அவயங்களாக இருந்தாலும் வெவ்வேறு இடங்கள் இருந்தாலும் ஒரே சரீரத்தின் அவயங்களாக நாளை மாலை 8 மணிக்கு நாம் சேர்ந்து கடவுளை துதிக்க போகிறோம். If you can share this link with people whom all you feel like you want to share it, please pray and share it so that they also can be benefited. மற்றவர்கள் யாராவது இதன் மூலமாக பயனடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் மற்றவர்கள் இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணலாம். Thank you all so much. We thank you from Deliverance Ministry and Deliverance Prayer House. May God bless you all. விடுதலையின் ஊழியத்திலிருந்தும் விடுதலை ஜெபத்திலிருந்தும் உங்களுக்கு நன்றி செலுத்தி நாங்கள் நாளை ஆராதனைக்கு உங்களை வரவேற்கிறோம். Thank you so much. Good night. Thank you, Anna. Thank you, Auntie. Good night. Thank you, ma. Good night. Thank you, sir. Thank you, Auntie. Thank you, ma. Good night, Thank sir. you, Sushil. Good night. Thank Good you, night, and Auntie. Thank you so much. Thank you, sister.